தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் கறி, பாலக்காடு ஸ்பெஷல் கறியாக இருக்கிற வன்னிக்கறி, அதோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நம்ம அவியல் செய்கிறதுக்கு எடுக்கிற எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். கசப்பாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் இருந்தால் பாவக்காய் மாதிரி அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்போ டேஸ்ட் மாறாமல் இருக்கும். நான் எங்கிட்ட இருந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கு. சொரக்காய், மஞ்சள் பூசணிக்காய், செப்பாங்கிழங்கு, கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் பச்சை மிளகாய். இது ஒரு பழையகால ரெசிப்பியாக இருக்குது. ஒரு நாடன் கறி, வெஜிடபிள் கறியாக இருக்கிறதுனால இதோட எல்லா அளவு இவ்வளோதான் வேணும்ன்ட்டு இல்லை. 4 பேருக்கு 4 to 5 பேருக்கு ஒரு டைம் சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி செய்கிறது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. தோல் எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சின்ன பீஸாக நறுக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி ஒரு மீடியம் பீஸாக நறுக்கி நான் மண்சட்டியில் தான் வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற எந்த பாத்திரத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். நறுக்கி போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்து வேகிறதுக்கான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கிழங்கு நல்லா வேகணும். குக்கருக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இப்போ ஓப்பன் வெசலில் தான் வைக்கிறது. நல்லா வேகணும். இதே மாதிரி ஓப்பன் வெசல் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது தண்ணி வத்திருச்சு அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வற்றி போகக்கூடாது. நம்ம இதுக்குள்ளே மறுபடியும் கட்டியாக இருக்கிற மோர் ஊற்ற வேண்டியதுதான். அப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இல்லை இருந்தால் இந்த கறி ரொம்ப கட்டியாக போயிடும். பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம போட்டிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்திருக்கு. செப்பாங்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஒரு டைம் 2-3 பீஸ் எடுத்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ கறிக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ், அதே மாதிரி டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நான் இதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகு பவுடர் சேர்த்துருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சு, மறுபடியும் நான் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டீ ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் மோர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஆனால் இது கொதிச்சுட்டு இருக்கும்போது சூடோடே மோர் ஊற்றினா நல்லா இருக்காது. அதனால ஆற விட்டுருக்கு. ஃபுல்லாக ஆறணுன்ட்டு இல்லை, பாதி ஆறினா போதும். பாதி ஆறினதுக்கப்புறம் நான் இதுக்குள்ளே மறுபடியும் சேர்க்க போகிறது 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கட்டியாக இருக்கிற மோர். தயிராக இருந்தாலும் போதும், ஆனால் மிக்சியில் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கிறது ஊற்றக்கூடாது. நல்லா பிளெண்ட் பண்ணி திக்காக இருக்கிற மீடியம் புளிப்பாக இருக்கிற தயிர் ஊற்றும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டு போனது, பழையது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது அந்த மாதிரி எதுவும் ஊற்றாதீங்க. 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். டீ நான் ஆன் பண்ணலை, டீ இல்லாமல் தான் நம்ம இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இது கூடவே மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறிவேப்பிலை சேர்த்துருக்கு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கூடி சேர்த்துருக்கு. சூடு பண்ணாத பச்சையாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கு. மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பாலக்காடு ஸ்பெஷல் வன்னிக்கறி ரெடியாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை, தாளிக்கிறதுல இப்படி தான் செய்யறது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.